ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸ் தான். சரி வாங்க இப்போ வீடியோவில் ஓகே காய்ஸ், இப்போ வந்து ரோப்ளாக்ஸ்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேம் விளாட போகிறோம், போலீஸ் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. இது நம்ம ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது வந்து ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு சொல்லி கட் பண்ணிட்டேன். நம்ம அப்படி சொல்ல தேவையில்லை. இப்போ அடுத்து போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கேமு. ஓகே, ப்ளே ப்ரோ இன்றைக்கி வித்தியாசமான கேம்ஸ்லாம் போடலாம் ப்ரோ. இனிமேல் ரோப்ளாக்ஸ் மாதிரி நிறைய ரோப்ளாக்ஸ் எனக்கு நிறையா கேம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் நிறைய ரோப்ளாக்ஸ் கேமிங் போடுறேன். இவன் தான் மாட்டிகிட்ருக்காங்க. ஓகே, ஏதோ ஒன்று நம்ம ரோப்ளாக்ஸ் கேமிங் போகணுன்னா மறக்காம நீங்கள் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போ தான் ரோப்ளாக்ஸோட பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு டான் வரும். ஓகேங்களா? என்னங்க இவன் ஒருத்த ஊழு செத்து போகிறான். ஓய் நாங்களாம் ஈஸிடா. எனக்கு ஈஸி இல்லை, எனக்கும் கஷ்டம் தான். எங்களுக்கெல்லாம் ஈஸின்னு சொல்லிட்டு போனால் பாருங்கள், என்னையே ஃபஸ்ட் அடிக்கணும். ஓகே, இங்கே போய்ட்டு இங்கே ஜம்பை போட்டுட்டு பட்டன் எனக்கு புரியல. க்ரீன் கலரில் இருந்தால் தானே அது வந்த மாதிரி இருக்கும். அப்போ ரெட்டாக அழுத்தணுன்னு தான் அது வருதுன்னு புரியல. இதுக்காண்டு ரோப்ளாக்ஸ்காரங்கெலாம் பண்ணியிருக்காங்க. ரோப்ளாக்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரே ஒரு 1100 MP, அதாவது எவ்வளோ எம்பின்னா அதை சொல்ல மாட்டேன். அந்தளவுக்கு எம்பி இது பார்த்திங்கன்னா அந்த எம்பிக்கு இவ்வளோ பெரிய கேம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு கேம் இல்லை, 1000 கேம்ஸ் இருக்குல்ல. அந்த 1000 கேம் ஆக்ஷன் கேம், மிக்சிங் கேம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான கேம் இருக்குது. என்னடா என்னென்ன கன்றாவி சத்தம் வருது. அட இவங்கிட்ட இருந்தாங்க வருது. அந்த பட்டன் அப்படி பிடிச்சிட்டானே. ஓடு 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 ஓடு. பட்டனை தான் நான் அமுத்துறேன். வரத்துக்குள்ள அமுத்துடலாம் ஓடுற வெயிட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிங்கு ஓடிட்டே தான் அந்த சைடு போனோமா. ஓகே, கண்டிப்பாக போயிடுறேன். ஷாம்ப் அச்சுச்சோ கீழே விழுந்தேன். பிடிச்சான். ஸோ அந்த பட்டன் அமுத்துறோமா? இல்லை மறுபடியும் நம்ம பட்டன் அமுத்த தேவையில்லை. ஏற்கனவே பட்டன் அமுத்துறது பட்டே தான் இருக்குது. தள்ளி தானே இருக்கா? ஐயோ என்ன இவ்வளோ வேகம்? அடடா ஐயோ மாட்டேன் நினைக்கிறேன். மறுபடியும் மாட்டேங்க. ஏன்னாங்க இவன் கிட்ட அந்த தவிக்கவே இல்லை. கஷ்டப்பட்டு என்ன போச்சு எனக்கு? பேய் பிடிச்சிச்சா? நான் இப்படி போய்கிட்டு இருக்கான் வித்தியாசம். இல்லையே உருட்டு போய்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு பக்கு ஆகிடுச்சா கேமு? வச்சா பக்குலாம் ஆகிடுமான்னு என்னங்க வாங்கிட்டு மாட்டிக்கிட்டே இருக்காங்க. ஜம்பே பண்ண முடியலங்க. தெரியும். ஓகே, மறுபடியும் போவோம். இன்னொரு வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மேலும் நிறைய வீடியோஸ் டான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பில்லாக கிடைக்கும். ஓகே, எப்பாடி ஃபைனலி எப்படியோ வந்துட்டேன். ஓகே, இப்போ போவோம். இப்போ மட்டும் நான் கீழே விழுந்தான்னு நினச்சிக்கோங்க, என் மனசு ஓகே வேலை வந்துட்டேன். இதுக்கப்புறம் சேஃப்டி தான் அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. விடுற மாதிரி போனால் பாருங்க, பார்த்து இதில் கூட இருக்குது ரூட்டு அங்கே இருக்குது. ஓகே, இங்கே டாய்லெட் ரூம் இங்கே போக முடியாதா? சரி, எங்கே பாத்ரூம் இருக்குது. இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம்னா அங்கே சீக்ரெட் ரூம் இருக்கா? இதை எடுத்து நோண்டு இருக்குது. சிக் 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 டக்கு நோண்டுறா. வந்துட்டோம். ஓ, நம்ம வந்து இப்போது சொர்க்கத்தில் இல்லை நரக்கத்தில் போய் நரக்கம் என்னன்னு தெரியுங்களா? ஊன்னு கத்துவாங்க ரஷ்யாவில். நீங்கள் பார்த்துருக்கோம். ரஷ்யாவில் அது நோண்டிட்டு இருக்க அப்புறமாட்டில் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. நான் பார்த்தேன். அந்த வீடியோ நீங்கள் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். ஓகே, அந்த மாதிரி இந்த நரகத்துக்கு நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே. இந்த போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சிடும், ஆனால் நரகத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கும். ஓகே, ஜம்ப் ஆண்டு ஜம்ப். ஓகே, இங்கே போவோம். கீழே பார்த்தீங்களா தீக்குழம்பு? அது வேறு உடஞ்சி கிடக்குதுங்க. அங்கே பாருங்க, அதை உடஞ்சி ரீசெட் ஆகிக்குது. ஆண்டு பேராஃபுட் கம்மி
அண்ட் இங்கே வழி இருக்குது. அண்ட் ஜம்ப் அண்ட் ஓகே. நம்ம ப்ரோ பிளேயர் மாதிரி போனோன்னா கண்டிப்பாக சாய்ஞ்சிருவோம். பார்த்து எஸ் வந்தாச்சு, கிளம்பலாம். ஐயோ கண்ணு மூட்டு வந்தேங்க. என்னங்க இது எரிக்கல் வருது, இது என்ன இருக்கு, இது எதுக்கு? ஓ ஒரு வரும்போது வந்துக்கலாம். ஓகே ப்ரோ பிடிச்சி இப்போ வந்து மறுபடியும் வரும். உங்களுக்கு லைட்டாக போயிட்டானுங்க வராது ப்ரோ. ஐயோ வராதோன்னு நினச்சா நான் வருதுங்க. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது மேலே ஏறி போகலாம். டக்கு 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 டக்குன்னு ஏறான். சவுண்டு உங்களுக்கு கேட்காது, நான் அவங்க சவுண்டு கேட்க நினச்சிருக்கேன். இவனும் அப்படின்னு ஏதோ விட்டுட்ருக்காங்க. சுற்றி விட்டுறே, ஓடு 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 ஓடு. இவன் எப்படி வரான்னு கண்டுபிடிக்கலான்னா இந்த இருட்டான இதில் ஒரு வெளிச்சம் தெரியும், அதை பார்த்து கண்டுபிடிக்கலாம். என்னடா பாடி படிக்கிட்ட காணும். எவன் அந்த பில்டரு மூளை யோசிச்சானான்னு நம்ம சச்சு வச்சானான்னு தெரியல, எப்படி இருக்கான். சே ப்ரோ ஓகே ஃபினிஷ்டு. ஒரே ட்ரையில் முடிக்கிட்டா. எஸ் ஃபினிஷ்டு ப்ரோ. ஒன் ட்ரையில் முடிச்சா பாருங்க, அதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே இப்போ பட்டன் அமுத்திக்கலாம். ஓ அங்கே கீழே உங்களுக்கு செத்துட்டேன். என்னடா அது? ஓ இதுக்கு ப்ரெஸ் பண்ணுவான். நான் கூட அது ப்ரெஸ் பண்ணி போகணும்னு நினச்சேன். கத்திருந்து காலங்கள் போனது அப்படின்றது. இவ்வளோ பொறுமையாக போனால் நான் என்னைக்கு போய் சேர்றேன். ஓகே இது என்ன ஜூஸ் மாதிரி. ஓ ஓகே இது தாண்டி போகணுமா? சரி பாதானிசா, சரி கம்மா பாதானிசா ஜம்ப் அண்ட் ஓகே புடிஞ்சு இந்த எல்லா மேலே போய் ஜம்ப் பண்ணணும். அண்ட் ஜம்ப் இதில் எல்லாம் கொடுக்கல, இந்த முனையில் போய் ஜம்ப் அண்ட் இந்த முனையில் போய் ஜம்ப் அண்ட் ஜம்ப் முடிஞ்சு. ஓகே போகணும் கொஞ்சம் தான். ஓகே வெரி குட் முடியல ப்ரோ. கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் போயிட்டாங்க. அவ்வளோ தூரம் வெறுப்பாக இருக்கு போ. சே எங்க அவ்வளோ தூரம் போய் இவ்வளோ தான் இவன் ஒருத்தர் சத்திக்கிட்டே இருக்கணும். காண்டுக்கு அழுதுருவான்னு நினைக்கிறேன் நான். இது நான் பழைய அந்த கேம் விளையாடி இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு அப்போவே இந்த இடம் எனக்கு டென்ஷனாக ஆகும். அப்படியே போகவே மாட்டாங்க, போய் கத்துவேன். இப்போ கூட பாருங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கான். இல்லை ரீஸ்பானும் கிடையாது, ரீஸ்பான் இருக்குது அடாது எங்கே நம்ம சுத்தமோ அங்கேயே விட மாட்டானுங்க. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து விடுவானுங்க, லாஸ்ட்டில் போய் விடுவானுங்க. இப்போ நம்ம தோற்று போனோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பிக்கிட்ட போய் அதெல்லாம் தாண்டிடுவேன். லாஸ்ட்டு அங்கே ஒரு ஜம்ப் இருக்கும், அந்த ஜம்பில் போய் விடுவேன். லுக்கோ ஜாரா அப்படின்ற மாதிரி ஆகிடும். என்ன பண்ணுறது, அப்போல்லாம் அந்த லுக்கோ ஜாரா டைலாக்லாம் இல்லை, இப்போ தான் வந்துச்சு லுக்கோ ஜாரா அப்படின்னு. ஓகே ஜம்ப் ப்ளீஸ் ப்ரோ ப்ளீஸ். பா தலையில் இருக்க பெயின்லாம் வந்துருச்சு. பெயின் இல்லை, அந்த தலையில் வந்து எல்லாமே கொட்டிச்சுங்க. என்னென்ன இருக்கும் கையிலேயே வந்துருச்சு. எண்ணெய் அப்படியே ஃபுல்லுன்னு கையில் இருங்க. ஒரு நிமிஷம் வந்துடுறேன் இருங்க, கட் பண்ணிட்டு வரேன். ஓகே வந்த கோவத்துக்கு ஏதோடு பண்ணி விட்டேங்க என் தலையில். ஓகே ஜம்ப் ஓ மிஸ் பண்ணிட்டா கீழே ஊந்துடுறேன். ஆட ஜம்ப்பு பட்டன் கூட்டிருக்காங்க இவன். இந்த கேம் இன்னும் ஒரு பிரச்சனைனா, இந்த கேம் ஒரு பக்கு இருக்குது, ஜம்பே பண்ண மாட்டான். நேரம் பார்த்து கால் வலி விடுவாங்க சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி நேரம் பார்த்து கரெக்டாக போய்கிட்டே இருப்பான். திடீர்னு ஒரு இடத்துல ஜம்ப் பண்ண மாட்டான். ஜம்ப்பு நான் கிளிக் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஜம்ப் பண்ண மாட்டேன். வாட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஓடி போய் ஜம்ப் பாருங்க, வாங்கடா ஆடு வந்துட்டு. கடவுளே காப்பாத்து. சிவந்து போய் எல்லாமே வாங்க. ஆண்டு வந்துட்டேன். எப்பா இந்த இடத்துக்குலாம் நான் வந்ததே இல்லை.
ஃபோனில் தான் பார்த்துருக்கேன் எல்லோரும் வருவாங்க எல்லோரும். எப்படியோ வந்துட்டாங்க அவங்க லாஸ்ட் ஸ்ட்ரைக் அப்புறம். இப்போது நம்ம இந்த மேலே ஏறி போகலாம். இது அந்த ஒருத்தவங்க அந்த ஜெயிலில் இருக்கவங்களாம் பேசி இந்த ரூம் போல் இருக்குது. இது வந்து ஸ்டோரேஜ் ரூம். கிளிக். ஓகே, ஸ்டோரேஜ் ரூம்லாம் நம்மளுக்கு வந்து இது இருக்குது, பேர் என்ன, ஏணி இருக்குது. இது வந்து எங்கே யூஸ் ஆகும்னு தெரியல. ஆனால் இங்கே போட்டு வண்ட மாலை இது அங்கே பாருங்கள், இங்கே தான் யூஸ் ஆகும் போல இருக்குது. இது ஓப்பன் வர பண்ண முடியல. நான் ஒரு வாட்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அப்போலாம் நான் வீடியோ போட்டது கிடையாது. அப்போலாம் நான் வீடியோ போடுறதில்ல, கேமிங் வீடியோஸ் இல்லை, கேமிங் வீடியோ போடுறது தான் என்னோடய ஆசை எல்லாமே. நான் அப்போ வீடியோ போட மாட்டேன். ஒரு வாட்டி சேனல் உருவாக்குனாங்க, அதுக்கப்புறம் சேனல் விழுந்துருச்சு. என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் அப்போ அவ்வளோ வியூஸ்லாம் இல்லை, ஒரு சப்ரைஸ் கூட இல்லை. இப்போ 9 இருக்குல்ல, அதெல்லாம் அதில் இருக்காது. அது இப்போ வந்து நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுறேன். சர்ப்ரைஸ் போகுது, ஏறுறேன்னா இந்த ஏணியிலோட கஷ்டம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். இந்த ஏணியில் ஏறுறதோட ரொம்ப கஷ்டங்கள்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு சேனல் வரும்போது தெரியும் ஏன் அப்படின்னு. ஒரு ஐயோ நாங்கள் அது சர்ப்ரைஸ் பற்றிலாம் அப்புறம் பேசுவோம். சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க மறக்காமல். அப்போ தான் நம்ம வந்து 10 சர்ப்ரைஸர் எடுக்க முடியும். 10 சர்ப்ரைஸ், ஒரு சர்ப்ரைஸ் போகிறோம், ஒரே சர்ப்ரைஸ். நீங்கள் தான் அப்படின்னு யார் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ரோப்ளாக்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லுவேன் கண்டிப்பாக. எஸ், ஏறிட்டேயா. ரோப்ளாக்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறது சொன்ன உடனே யார் கண்டு வச்சாங்க தெரியல, ஏறிட்டா. ஓ தள்ளுது, ஃபேனு தள்ளுது. இரு, நீ தள்ளுனாலும் நானும் மட்டும் விளையாட்டுக்கிட்டே போ வேண்டாம். அட ஃபேனே, அட பண்ணே, பண்டு தின்னிக்கோ. அட ஒரே ட்ரையில் முடிச்சிடலான்னு பார்த்தேன். எனக்கு எதிராக போனோம்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, வரும்போது உங்கள் அப்படியே கீழே தள்ளும். என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு ஜம்பை போடணும். பாருங்க, நான் அப்படியே ஜம்பை போட்டு ஐயோ எங்கள் உள்ளே வந்துட்டேங்க. எப்போ வந்துட்டு இல்லை மறுபடியும் போகிறானுங்க. சே, ஏன்னா உள்ளே வாழ்ந்துட்டாங்க, அதுக்கப்புறமா போய் விழுந்துட்டாங்க. நான் என்னங்க பண்ணுறது, எது காத்தாச்சு என்ன ஆச்சுன்னா, நான் அங்கே போயிட்டேன். அப்புறம் லூஸ் மாதிரி போய் சைடில் போய் விழுந்தேன். பாருங்க, மறுபடியும் வெறுப்பு கோவம் வருது, டென்ஷனாக ஆகுது ப்ரோ. இந்த ஃபேன் கிட்ட இருந்து கூட முடியல. ஹேண்ட் ஜம்ப் எஸ் வந்துட்டு ஒரு எஸ் எப்போ லேடர் வந்தாச்சு. ஓகே, இன்னும் இந்த வீடியோ பார்க்குறவங்க அப்பவும் சொல்கிறதா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் மேலும் நிறையா வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கொண்டுட்டு இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி இப்போ வலிக்கு விடுது. ஓகே, ஜம்ப் ஹேண்ட் ஜம்ப், இந்த பக்கம் தான் இடம் இருக்குது. ஹேண்ட் ஜம்ப், ஃபைனல் ஜம்ப்பு பிடிச்சிட்டோம். ஹேண்ட் ஜம்ப் பிடிச்சிக்க. இவ்வளோ தூரம் நான் வந்தது கிடையாது. அதில் வந்திருக்கேன். ஐயோ என்னங்க, அந்த சின்ன ஜம்பு கூட மேலே பண்ண முடியாதா? ஃபஸ்ட்டுலாம் இது கிடையாது. நேற்றுலாம் நியூ அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க, நான் தெரியாது. ஓகே, இது வந்து சுற்றி ஒன்றும் அந்த லேடர் வர நாங்களெல்லாம் ஆர்டரில் இறங்க மாட்டோம். தைரியம் சொல்லி அப்படியே என்ன இடம் தான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கிராஸ் பண்ணி வந்தேன். நேற்று ஃபேன் பிடிச்சி தள்ளி விடும்போது இப்போவே இதை கீழே விழுந்தா இருக்கிற செத்துடுறேன். அப்போ இது டேஞ்சர் ஆகும். கீழே விழுந்தா அவனுக்கு இது வர மாதிரிலாம் அவனே அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ கீழே வந்தால் ஒன்றுமே ஆகுது. எனக்கு டக்குன்னு ரீச் ப்ரோ, நான் தான் போகிறேன். கீழே இங்கே ஜம்பே பண்ண முடியல. இங்கே ஒரு கம்மி கொடுத்துருக்காங்க ப்ரோ. நான் நோட்டு இங்கேருந்து அப்படி ஜம்ப் பண்ண செத்து தான் போவோம் போல வச்சு. என்னடா அது வந்த வழி மாதிரி இருக்குது. லாஸ்ட்டு ஒன்று தான் இருக்குது, அதிகம் இருக்குது. ஒன்று திரும்பிட்டோம். அங்கே இருக்கு, அங்கே இருக்கு பாருங்க. அங்கே எப்படி போகிறது? இங்கே ஒரு சைடு சுற்றி இங்கேருந்து போக முடியாது. நம்மளால் கீழே வந்து செத்துட்டா மேலே போய் விட்டுருவானுங்க. எப்படி மாசா கெத்தா காட்சனா? இதுக்கப்புறம் அப்படியே ஜம்ப் பண்ணி போக வேண்டியதாங்க.
இதுக்கப்புறம் இது வராது, பிரச்சனை இல்லை. அடுத்தது இப்போ இன்னும் எல்லாம் எல்லோ தான் இருக்குது ப்ரோன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது ப்ரோ. ஆட்டத்துக்கு நான் உண்மையில தாங்க என்ன அது எப்படி ப்ரோ போகிறது அங்கே இங்கேயே போய்கிட்டு இருக்காங்க. இப்படி போய் இது மேலே ஏறி அங்கே போய் அங்கே ஜம்ப் பண்ணுவான் தாவு அவங்கள்ட்ட அதுக்கப்புறம் ஈஸி அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ண பாரு. எனக்கு புரியல, அவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணுமா தம்பி மேலெல்லாம் நான் ஜம்ப் பண்ணுமா? ஓ ஓகே, இங்கேயே ஜம்ப் பண்ணி அப்படியே அழைக்க வந்துடலாம். அண்ட் கீழே விழுந்தா சுற்றுருவோமோ? இல்லை சாலாம். ஆனால் நம்ம இப்படி தான் போகணும். அதுக்கு கொஞ்சம் ஜம்ப் பண்ணி அங்கே ஒரு ஜம்பை போட்டு அப்படியே சைடில் ஜம்பை போட்டு வந்தாச்சு. இங்கெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது. கண்டிப்பாக ஃபேன் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இருக்கும்? ஓ மறுபடியும் அது கடுப்பு வந்துருச்சு. இன்னொரு டென்ஷன் வந்துருச்சு. ஓ அது நான் தான் தப்பு பண்ணது. கோவப்பட விஷயம் கிடையாது. அது நான் தான் தப்பு பண்ணேன். சைட் ஸ்பிக் பண்ணணும். ஆனால் இப்போ என்னன்னா இல்லை இந்த சைட் தள்ள முடியாது. நம்ம ஒரு இடத்துல கிளம்புறோன்னா அதே போகணும். அப்படியே ஸ்டெக் ஆகிடும். 1 2 3 அண்ட் கொஞ்சம் அண்ட் ஐயோ ஒரு நிமிஷம் இருக்கும். செட் பண்ணிக்க வேணாமா இன்னும்? ஓகே, என்னங்க இது ஜம்ப் பண்ண முடியல. இந்த வருஷத்துக்கு அவங்க ஜம்ப் பண்ணிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவங்க ஜம்ப் பண்ண மாட்டோம். எலியார கமிட்டா வந்துட்டேன் ப்ரோ. நான் ஜெயிலை விட்டு தப்பிக்க போகிறேன். எங்கேயா போகணும்? ஓகே அண்ட் ஜாம்ப் உள்ளே வராது. என்ன பண்ணுறது தெரியல. ஓ இங்கே போகணுமா? இது என்னடா இடம்? ஏதோ கிச்சன் மாதிரி வந்துக்கிறேன். இவனும் பாருங்க இது விட்றான். நான் ப்ரோ தோடுத்துறா ப்ரோ. வாட மண்ட பையிலே பிடிச்சா போறாடா. அடிக்கிறான். என்னோட கண்ணா கண் அங்கே இருக்கு. ஓட்டுட்டேன் தலைவர். எங்க கடை முடிய போகுது. என்னோட கண்ணை டக்குன்னு எடுக்க மாட்டான். ஆகே குண்டு பையிலே வாடா. என்னென்னவோ பண்ணுறானுங்க அவனுங்க. நம்மளுக்கெல்லாம் எல்லாம் வேணும். ரோப்ளாக்ஸ் கட்டணும். அந்த காசு பணம் அதுதான். வாடா குண்டு பையிலே, சாவடா குண்டு பையிலே. ஆண்டு காலி பண்ணு. ஓ நம்ம தான் சொல்லணுமா? சாவடா செத்த பையிலே. ஒன்றா வெடிச்சிட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல்லி அவளை காலி பண்ணிட்டோம். அங்கே பார்த்தீங்களா நம்மளுக்கான ரூம் திறந்துருக்கு. ரூம் பார்த்தீங்களா இவ்வளோ நேரம் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு போகிறேன். நல்ல ஃப்ரெண்டாக இருப்பானோ இவன். வா பேபி பக் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து விழுந்த பார்த்தீங்களா? என்ன வேகம் அப்படின்ட்டுருச்சுங்க எனக்கு. இவ்வளோ குயிர் வேகத்தில் அப்படியே வந்து டமாலும் வந்து அவ்வளோதான். ஷாக் ஹார்ட் அட்டாக் வந்துச்சா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியாது. அடுத்தது இங்கே ஒரு ஃபேன் இருக்குது. என்ன இருக்குது? லேசர்னாலே நம்மளுக்கு ஒத்து வராதே. ஏற்கனவே நான் ரோபால்ஸ் விளையாடி இருக்கேன். நீ அதுலேயே எனக்கு வந்து சுத்து வந்தது. ஓ பை காட், வெறுப்பு வந்துருமே லேசர் இல்லையே. வெறுப்பு வந்துருமே லேசர் இல்லையே. அண்ட் வந்துட பாட்டு பாடிக்கிட்டே வந்தாச்சு. எங்கே
எங்கே தான் இருக்குது கீ கார்டு வேணும் கேட்குறாங்க. கீ கார்டில் இல்லை அப்புறம் எங்கே தான் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே போக முடியாது போல இருக்குது. சரி நம்ம மேலே இருப்போமா. அண்ட் இது ரீஸ்பான் பண்ணி எடுத்து அங்கே வைக்கணுமா. ஓகே ஓகே இது வந்து நம்ம எடுத்து எங்கே எடுத்து அங்கே வைக்கணும். ஜம்ப் பண்ணி போக முடியாது போல இருக்கு. அதான் இது கொடுத்தாங்களோ. சரி இப்போ ஆனால் இது வந்து ஒன்றா நீங்கள் எடுத்து வந்து வைக்கலாம். வைக்க முடியாது, அது எடுக்க முடியாது. ஓ முட்டாள் மாதிரி நான் பண்ணிருப்போம். முட்டாள் மாதிரி பண்ணிருப்போம். எடுத்துட்டு நான் பாட்டு கம்முன்னு போயிருக்கலாம். எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஓகே கீழே வந்துருச்சு. நம்ம கீழே வந்துடலாம். ஓகே மேலே போகணும். மேலே போயிட்டு இது எடுத்துக்கலாம். கீழே வந்துட்டு செட் என்னங்க அது எல்லாம் கீழே வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் பண்ண முடியாது போல இருக்குது. எல்லாமே கீழே வந்துக்கிட்டே இருக்குது. லாஸ்ட் இங்கே ஒரு பீஸ் இருக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் பீஸே இல்லைங்க. சும்மா விழுந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒன்றா அது பக்குக்கு நான் ஹெட்செட் கரெக்டாக தான் வைக்கிறேன். அப்போவும் சும்மா விழுந்துக்கிட்டே இருக்குது. ரீஸ்பான் இருக்கு. வேலை ரீஸ்பான் ஒர்க்காகுது. ஓகே இது வரைக்கும் இன்னும் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சார். ப்ரோ இது சத்தியமாக புரியல ப்ரோ. இது ஏன் விழுந்துக்கிட்டே இருக்குது. நல்லா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் அப்லோடு பண்ணேன். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ஏன் விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. பஸ் வந்துருச்சு. எப்படி அந்த பக்கு போயிடுச்சு. இப்போ எடுத்து வை. அவ்வளோதான். அடுத்து தான் அங்கே வைக்கணும். வை கிராண்ட் ஃபினாலே வந்துடும். எக்ஸிட் ஓப்பன் பண்ணிடுவோம். யார் ப்ரோ இவன் மறுபடியும் உனக்கு காலி போடுறது. இவரா வா ப்ரோ ஒரு கையை காலி பண்ணுற ப்ரோ. நம்மளுக்கு வந்து இந்த கன்று இன்னும் நம்ம கையில் இருக்கு. அதனால் இவனோட முடிச்சிட்டோம். ஒன்றாங்க சுடுறான். இவன் சுடுவான் போட இருக்கு. சாப்பிடா இன்னொரு கை இருறா. ஆளில் தான் முடிஞ்சு போச்சு. சாப்பிடும் முடிஞ்சு போச்சுங்க. அங்கே ஒரு வேன் வச்சுரு தூரம் வச்சுட்டு அந்த வேன் எடுத்து போங்க. இன்னும் ஒன்று வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே மேலும் அடுத்த ஒரு பார்க்கலாம். ஓகே போகலாம் வா. கேட்டை ஒட்டமாலும் உடைச்சோம். ஓகே எங்கே போகிறோன்னு தெரியலையே. போய்கிட்டே இருக்கோம். நாங்கள் போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். எப்போ அவனுக்கு இப்படியே போட்டு சொல்லியாச்சுங்க. ஓகே இது ஒரு இடத்துக்கு வந்து இறங்கிட்டோம். இந்த சைடு ஆரம் மார்க் போட்டிருக்கு. சரி வாங்க போவோம். ஒன்று வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மேலும் நிறைய சொன்னா அது அங்கேதான் வழி இருக்குது. அங்கே போய் பார்ப்போம். லேடர் கொடுத்துருக்காங்க. அங்கெல்லாம் கிட்டு அப்படின்னு வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு ஜம்ப் போட முடியுமா? ஓரளவாக இங்கே சத்துருவான்னு நினச்சேன். சாக முடியாது போல. அதுவும் இங்கே ஜம்ப் பண்ணி நம்ம போனோம். அங்கே என்னடா அதுக்கு மேலே தெரியல எனக்கு. ப்ரோ இவ்வளோ பெரிய ஜம்ப் கண்டிப்பாக நான் முடியாது. சொல்லலை கண்டிப்பாக நான் முடியாதுன்னு. இப்போ தான் செத்தாங்க. பக்காயிடுச்சு போல. இதுதான் பார்த்தேன்னா அப்புறம் கீழே வந்து சத்துருவோமே சாகாமல் இருக்கணும். இல்லை பக் இல்லை சாக மாட்டோம். நான் இப்போ தான் செத்துன்னு தெரியல. வாட் ரீசன் சொல்லுங்கள். ஓகே மறுபடியும் மேலே ஏறுவோம். போர் அடிக்குதுல பாருங்க. எப்போ கேம் ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா ஜம்ப் பண்ணி அதில் மெடிக்ஸனால தான் செத்துட்டு இருக்கணும். இதில் விழுந்தாலும் இதை வெடிக்க மாட்டேன். இதில் விழுந்தாலும் அதில் வெடிக்கவே மாட்டேன்னா நீங்கள் ட்ரை பண்ணுறது என்னன்னு இப்போ தான் புரிஞ்சுது. நான் ஏன் இவ்வளோ நேரம் இது கீழே விழுந்து காமல் இருக்கேன். நான் இது மேலே விழுந்தால்
அதனால தப்பிச்சு கொண்டேன். நான் அப்புறம் அது வேலைக்கே ஆக மாட்டேங்குதுங்க. ஜம்ப் பண்ண முடியலங்க. வெறுப்பாக இருக்குது. வீடியோ முடிச்சுட்டு போட்டேன். சும்மா எத்தனை பண்ணுறது என்ன இருக்கோ இங்கேயே சொல்லிடுங்க. சத்தியமாக நாள் உள்ள ஒரு நிமிஷம் நான் கட் பண்ணி